குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் தூங்கி எழுந்த உடனே ஏதாவது ஒரு சாமி படத்தை பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட இது. அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் நான் வெளியில் எங்கேயும் போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் பூ இருந்துச்சு, அதையே வைத்து நான் இது எடுக்கிறேன், இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் என்னோடய இது அதுதான். நான் வந்து எவ்வளோ படத்தை என்னால் சேகரிக்க முடியல. அதனால் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிறதையே வச்சு நான் இது பண்ணுறேன். இது வந்து ஒரு புதுசாக ஒரு நல்ல ஒரு விநாயகர் படம். உங்களுக்கே தெரியும், இங்கே பாருங்க, அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது. வீட்டில் தாமரை மலர் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் வச்சேன். இங்கே பாருங்க, வீட்டில் வந்து தாமரை மலர் இருந்தது, அதை தான் வச்சேன். சரி, நம்ம ஏதாவது ஒரு படம் கொடுக்கணும், ஒரு சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணணும் தூங்கி எழுந்தனோடனே இன்றைக்கி இந்த பிள்ளையாரை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகாக பெருசாக இருந்தது. அதனால் நம்ம வந்து பிள்ளையார் இல்லாமல் என்ன, நமக்கு வந்து முழு முதற் கடவுள், அவர் சொன்னதையே திருப்பி சொல்கிறோங்கிறது இல்லை. அதனால் இவரை வந்து நம்ம இன்றைக்கு இந்த படம், நாளைக்கு முருகர் படம் மாதிரி நான் இது பண்ணி கொடுக்குறேன். விநாயகர் அகவல் இருக்குது. நம்ம எந்த ஒரு செயலுக்குமே நம்ம பிள்ளையார் தான் முழுசாக. நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு காரியமுமே பின்னப்படாமல் இருக்கணும்னாக்கா பிள்ளையார் தான் நமக்கு. அதனால் வந்து நான் இன்றைக்கி அழகான ஒரு பிள்ளையார், அப்படி பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தார். இந்த பிள்ளையார் வந்து அவ்வளோ ஒரு அழகு, நல்லா ஒரு இது கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறாரு. அதனால் இங்கே பாருங்களேன், இதை வந்து அவரோட இதை பற்றி நம்ம டெய்லியுமே கூட இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு அழகு. எனக்கு அந்த பூவோடு இருக்கணும் அப்படிங்க, அவரோட பாத கமலங்களுக்கு தான் அந்த ஒரு இது பாருங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார். நாம் என்ன சொல்ல பிள்ளையார்னோட அழகு. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே பேசவே தோணலை, எதையும் படிக்க தோணலை, பேச தோணலை. அவ்வளோ ஒரு அழகு குட்டிய பார்த்துக்கிட்டு மட்டும்தான் எனக்கு இருக்கணும்னு தோணுச்சு. வேற ஒன்றுமே தோணலை எனக்கு. பிள்ளையார் வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வரும். நமது சங்கடங்களை தீர்ப்பவர். தூங்கி எழுந்து இவர் பாதத்தை, இவரோட படத்தை பார்த்தாலே போதுங்க. பிள்ளையார் சதுர்த்தி விரதம், விநாயகர் சதுர்த்தி விரத மகாத்மியம், இந்துமதி அனுஷ்டித்த சதுர்த்தி விரதம், மன்னருக்கு அருளிய மகா கணபதி, மன்னருக்கு அருளிய மகா கணபதி, விநாயகர், கணபதியின் 32 திருத்தோட்டங்கள், சங்கடகர சதுர்த்தி விரதம், அருகம்புள்ளின் அற்புத மகிமை, விநாயகப் பெருமானிய வாழி, கர்வத்தை அடக்கிய ஸ்ரீ கணபதி, அருள் புரியும் கருணை கடல், ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில்கள் 108, ஸ்ரீ விநாயகருக்கு பிரீத்தியான ஸ்லோகங்கள். சதுர்த்தி விநாயகர். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால், நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது நமக்கு இது வரைக்கும் நான் இதை படித்ததே இல்லை, அதனால தான் இதை படிச்சிருக்கேன்.
அதற்கு பிறகு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருகவேன் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கைச் சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. கவியரசு கண்ணதாசன் பாடியிருக்கிறாராம் அந்த இது. விநாயகருக்கு பிரீத்தியான ஸ்லோகங்கள். விநாயகர் திருக்கோயில்கள் 108. அச்சிறுபாக்கம் அம்பர் அச்சிறுத்த விநாயகர், அச்சம் தீர்த்த விநாயகர், அக்ஷசாலை விநாயகர், அகஸ்திய விநாயகர், அந்தப்புர விநாயகர், அப்ரஞ்சி விநாயகர், அமுத விநாயகர், அலங்கார விநாயகர், அழகிய கண்ட விநாயகர், அனுகிரக விநாயகர், ஆலத்து பிள்ளையார், ஆபத்சகாய விநாயகர், ஆதி விநாயகர், ஆவுனி பிள்ளையார், ஆறுமுகப் பிள்ளையார், ஆறுமுக விநாயகர், அனாந்த கணபதி, ஆரடி இக்கட்டு விநாயகர், ராஜ கணபதி, இஷ்டசித்தி விநாயகர், ராஜ கணபதி, ஈச்சனாரி பிள்ளையார், உச்சி பிள்ளையார், உச்சிஷ்ட கணபதி, உத்திர விநாயகர், உடையார், கற்பூர விநாயகர், 108 விநாயகர். ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய வருது. அம்பலவானபுரம் உலக்கரிசி பிள்ளையார், உதயமார்த்தாண்ட விநாயகர், 500 விநாயகர், ஓலமிட்ட பிள்ளையார், கங்கை கணபதி, கமல விநாயகர், கல்யாண விநாயகர், களஞ்சிய பிள்ளையார், கற்கடக விநாயகர், கற்பூர விநாயகர், கரும்பாயிரம் கொண்ட விநாயகர், கடலைக்கல்லு பிள்ளையார், கற்பக விநாயகர், கடுக்காய் பிள்ளையார், கள்ளவாரண பிள்ளையார், குழந்தை விநாயகர், கூத்தாடும் விநாயகர், கைலாச விநாயகர், கோடி விநாயகர், கோசல விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் 108 ஃப்ரெண்ட்ஸ். கௌரி விநாயகர், கூப்பிடி விநாயகர், லக்காட்டி விநாயகர், சக்கர விநாயகர், சக்கரை விநாயகர், சங்கர விநாயகர், சங்கு விநாயகர், சந்தி பிள்ளையார் விநாயகர், சடகோப விநாயகர், சந்தன விநாயகர், செல்வ விநாயகர், செங்கழு நீர் விநாயகர். இந்த மாதிரி 108 பிள்ளையாரனோட கோவில்கள் நாமங்கள் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிடுச்சி, படிக்க முடியல ஒரு கையில் வச்சுக்கிட்டு. என்னால் மீதியை நாளைக்கு நான் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி நம்ம என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க. அழகழகான பிள்ளையார், அருமையான பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார், அழகான பிள்ளையார், அருமையான பிள்ளையார்.
பிள்ளையார் பிள்ளையார் அழகான பிள்ளையார் அருமையான பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார்